நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாப்பர்ஸ் எஜுகேஷன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4 கசடர மொழிதல் அப்படிங்கிற ஒரு லெசன் 4th லெசன் பார்க்க போகிறோம். இது வந்து நமக்கு இந்த 2025 புதுசாக வந்து டெக்ஸ்ட் புக் வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. அதில் என்னென்ன வந்து நமக்கு டாபிக் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கல்வியில் சிறந்த பெண்கள், குடும்ப விளக்கு, உயிர் வகை, வீட்டிற்கோர் புத்தகச்சாலை, துணை வினைகள் அப்படிங்கிற இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நமக்கு இந்த 2025 இந்த வருஷம் வந்து டெக்ஸ்ட் புக் வந்து மாற்றிருக்காங்க. அதனால் நீங்கள் பழைய வீடியோஸ் மெட்டீரியல்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து ஒமிட் பண்ணிவிட்டு இப்போ இருக்கக்கூடிய அந்த நியூ சிலபஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, அனைத்து போட்டித் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே தமிழ் வந்து இப்போ வந்து ஒரு கட்டாய தேர்வாக வச்சுட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் 9th தமிழை வந்து கடந்து செல்லவே முடியாது, நிச்சயமாக பார்க்கணும். ஏற்கனவே இயல் 1, 2, 3 பார்த்துட்டோம். இது வந்து இயல் 4க்கு உண்டான அந்த புக் பேக் ஆன்சர். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வந்து 1 மார்க் ஆன்சர் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை பார்த்துடலாம். ஸோ நமக்கு இந்த நியூ டெக்ஸ்ட் புக் 2025 இருக்கக்கூடிய இந்த புதிய பாட புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, திறன் அறிவோம். ஓகேங்களா? ஸோ பாட புத்தகத்தில் நமக்கு வந்து 1 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க கொஸ்டின் ஆன்சர்ஸு. அதில் வந்து நமக்கு வந்து திறன் அறிவோம் அப்படிங்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 மார்க் வந்து பார்த்துடலாம். கல்வியில்லா பெண்கள் எவ்வகை நிலத்திற்கு ஒப்பாவார்கள்? ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். இதில் வந்து கண்டிப்பாக வந்து தேர்வுக்கு வரும். நஞ்சை நிலம், உவர் நிலம், புஞ்சை நிலம், கலர் நிலம். ஸோ கல்வி இல்லாத பெண்கள், ஒருத்தருக்கு கல்வியே இல்லைன்னா அது வந்து கலர் நிலம், எதுக்குமே பயன்படாத நிலம் தான் கலர் நிலம். ஸோ வந்து அந்த கலர் நிலம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. கண்டிப்பாக தேர்வுக்கு எதிர்பார்க்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க மிஸ். ஸோ அடுத்து வினாயன் 2 பாருங்கள், செகண்ட் கொஸ்டின். அதில் கீழ் காண்பவற்றுள் சங்ககால பெண் பார்ப்புலவர்களின் சரியான குழுவினை கண்டறிக. நக்கண்ணையார், ஒக்கூர் மாசாத்தியார், நப்பசலையார், பண்டிதர் ரமாபாய். ஓகேங்களா? ஸோ இதில் பண்டிதர் ரமாபாய் வந்து இருக்குது, அது வந்து இரலவெண்ட்டாக இருக்குது. அடுத்து வந்து நப்பசலையார், பொன்முடியார், நீலாம்பிகை அம்மையார், ஔவையார். நீலாம்பிகை அம்மையார் வந்து பெண் பார்ப்புலவர், அது வந்து சங்க காலத்தில் வராது. சரிங்களா? ஸோ வந்து அதுக்கு அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மூவர் ராமாமிர்தமும் வராது. சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் சங்க காலத்தில் இல்லாதவர்கள். அதனால் ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் இ தான். ஓகேங்களா? ஸோ நக்கண்ணையார், ஒக்கூர் மாசாத்தியார், பொன்முடியார், ஔவையார், ஆப்ஷன் இ, தேர்ட் ஒன். இதுதான் சரியான விடை. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. படிக்கும்போது ஈஸியாக இருக்கும், பட் எக்ஸாம் டைமில் கன்ஃபியூஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3, 3வது வினா வந்து பாருங்கள். வினா எண் 3. இரு என்பது துணை வினையாக உள்ள தொடர் எது? ஆப்ஷன் ஆ. ஓகேங்களா? செகண்ட் ஆப்ஷன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்பர் 4. சரியான கூற்றை தெரிவு செய்க. சரியான கூற்றை தெரிவு செய்க. வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். தமிழகத்தில் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி. அது கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ தமிழகத்தினுடைய முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி. வில்லுப்பாட்டு வந்து ஒரு இலக்கிய வடிவம், அதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ ஆ இரண்டும் சரி. ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5, வினா எண் 5 வந்து பாருங்கள். ஒரு பாடல் வரி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக வந்து தேர்வுக்கு வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, அதனோடு நாவே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தொடு உணர்வு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா ஆ, தொடு உணர்வு. ஓகேங்களா? இது கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து வந்து குருவினா வந்து பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ குருவினா. ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளோட வெப்சைட்டில் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். குருவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ பெண் முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாய் இருப்பது குழந்தை திருமணம். எனவே அதை தடுக்க 1929ஆம் ஆண்டு சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், நிச்சயமாக தேர்வுக்கு எதிர்பார்க்கலாம், யாரும் மறந்துடாதீங்க. பெண் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது குழந்தை திருமணத்தை வந்து கொண்டு வராங்க, அதை தடுக்கணும். அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா 1929 சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? ஸோ வினா எண் 2 வந்து பாருங்கள். துணை வினைகளின் பண்புகள் 2 எழுதுக. ஓகேங்களா? ஸோ துணை வினைகளின் பண்புகள் 2 எழுதுக. ஸோ அதிலிருந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா துணை வினைகள் பேசுவோரின் மனநிலை, செயலின் தன்மை போன்றவற்றை புலப்படுத்துகின்றன. இவை முதல் வினையை சார்ந்து
அதன் வினைப்பொருண்மைக்கு மெருகூற்றுகின்றன. பேச்சு மொழியிலேயே துணை வினைகள் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3 வந்து பாருங்க. மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே. ஸோ இந்த பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. அதோடு குறிப்பிடக்கூடிய மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு உயிர்கள் யாவை அப்படிங்கிறது. மூன்றறிவது அவற்றோடு மூக்கே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மூன்றறிவு உயிர் வந்து பார்த்தீங்கன்னா தொடு உணர்வு, சுவைத்தல், நுகர்தல், அதாவது மெய், வாய், மூக்கு உடைய உயிர்களான கரையான், எறும்பு முதலியன. ஓகேங்களா. நான்கறிவு உயிர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தொடு உணர்வு, சுவைத்தல், நுகர்தல், காணல். ஓகேங்களா. ஸோ மெய், வாய், மூக்கு, கண் உடைய உயிரினங்கள் வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா நண்டு, தும்பி முதலியன. இந்த எடுத்துக்காட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ ஐந்தறிவு அப்படின்னு பார்த்தோம்னா தொடுதல், தொடு உணர்வு, சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், மெய், வாய், மூக்கு, கண், செவி. இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான எடுத்துக்காட்டு வந்து பறவை, விலங்கு முதலியன. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது டைரெக்டாக கொஸ்டினாகவும் கேட்கலாம், 1 மார்க்லையும் கேட்கலாம். எதுலையாவது ஒன்றுத்தில் கண்டிப்பாக இந்த ஓரறிவு, ஈரறிவு உயிரினங்களை பற்றி வினாக்கள் கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம தேர்வுக்கு வரும். அதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு எப்போதும் கல்வி வேண்டும் என்பதை குடும்ப விளக்கு கருத்தின் வழி எழுதுக. சமைக்கும் பணி பெண்களுக்கு தவிர்க்க முடியாத கடமை எனவும் அப்பணி நல்ல தாய்மார்களுக்கே உரியது எனவும் தமிழ் திருநாட்டில் இருக்கின்ற வழக்கத்தினை கண் இமைக்கும் நேரத்தில் நீக்க வேண்டுமாயின் பெண்களுக்கு எப்போதுமே கல்வி வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா, கொடு என்பது முதல் வினையாகவும் துணை வினையாகவும் அமையுமாறு தொடர்களை எழுதுக. ஸோ கொடு அப்படிங்கிறத யூஸ் பண்ணி எழுதணும். அதற்கான முதல் வினை. ஓகேங்களா. ஸோ கொடு அதுக்கான முதல் வினைனா நான் அவருக்கு பணம் கொடுப்பேன். இது வந்து முதல் வினை. துணை வினைனா பாடம் சொல்லி கொடுப்பேன், பாடம் சொல்லி கொடுப்பேன். ஓகேங்களா. இது வந்து துணை வினையாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு சிறுவினா. ஓகேங்களா. சங்ககால பெண்பாற் புலவர்களின் பெயர்களை எழுதுக. பெண்பாற் புலவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சங்ககால பெண்பாற் புலவர்கள் பலர் இருந்ததாக சங்க இலக்கியங்கள் மூலம் அறிய முடிகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பெண்பாற் புலவர்கள் சங்க காலத்தில், இப்போ கிடையாது, சங்க காலத்தில் யார் யார் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், ஆதிமந்தியர், வெண்ணி குயத்தியார், பொன்முடியார், நன்முல்லையார், நக்கண்ணையார், காக்கைப்பாடினியார், வெள்ளி வீதியார், காவர் பெண்டு, நப்பசலையார் ஆகியோர் சங்ககால பெண்பால் புலவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். அடுத்து சிறுவினால வினாயன் 2 வந்து பாருங்க. சமைப்பது தாழ்வா, இன்பம் சமைக்கின்றார், சமையல் செய்வார், இன்பம் சமைப்பவர் யார்? 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்பம் சமைப்பவர் யார், பாவேந்தரின் கூற்றுப்படி சமைப்பது தாழ்வா. இன்பம் சமைப்பது யார் அப்படின்னு பார்த்தோம்னா உணவை சமைப்பவர் இன்பம் சமைப்பவர் ஆவார். பாவேந்தரின் கூற்றுப்படி சமைப்பது தாழ்வா, பாவேந்தரின் கூற்றுப்படி சமைப்பது தாழ்வன்று. அவர்கள் உணவை மட்டும் சமைப்பதில்லை, மேலாக இன்பத்தையும் சேர்த்து சமைக்கின்றனர். அனைவருக்கும் உணவினை சமைத்தல் உயிரை உருவாக்குதல் போன்றதாகும். சமைத்த உணவை அன்போடு பரிமாறுவதில்தான் சுவை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆன்சர் விடைகள் வந்து நமக்கு இருக்கு. அடுத்து வினாயன் 3 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா. சரிங்களா. மருத்துவர் முத்துலட்சுமியின் சாதனைகளை குறிப்பிடுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். முத்துலட்சுமி, டாக்டர் முத்துலட்சுமிலேருந்து கண்டிப்பாக ஒரு வினா வந்துடும். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி தான். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஜிகேக்கு வந்து கண்டிப்பாக தேவை. இந்திய பெண் சங்கத்தின் முதல் தலைவர். ஓகேங்களா. ஸோ பெண் சங்கத்தினுடைய முதல் தலைவர். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் இவர் தான். ஓகேங்களா. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி இவங்க தான். தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண சட்டம், இது எல்லாமே நிறைவேற்ற காரணமாக இருந்தவங்க டாக்டர் முத்துலட்சுமி தான். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடையாறு. ஓகேங்களா. சென்னை அடையாறுல 1930 வந்து 30 அவ்வை இல்லம். ஓகேங்களா. அது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1952 புற்றுநோய் மருத்துவமனையை வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எல்லாமே முக்கியமான பாயிண்ட், எதுவுமே நீங்கள் ஒமிட் பண்ண முடியாது. புற்றுநோய் மருத்துவமனை எப்போங்க? 1952. அவ்வை இல்லம் வந்து 1930. முதல் பெண் மருத்துவர் யாருங்க? டாக்டர் முத்துலட்சுமி. மேலவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவங்க தான். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான், எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணவே முடியாது. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 4 வந்து பாருங்கள். நீலாம்பிகை அம்மையாரது தமிழ் பணியின் சிறப்பை குறித்து எழுதுக. ஓகேங்களா. ஸோ நீலாம்பிகை அம்மையார்
தனித்தமிழில் சிறந்த நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளாரின் உடைய மகள். ஓகேங்களா. ஸோ மறைமலை அடிகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய மகள் தான் வந்து இந்த நீலாம்பிகை அம்மையார். தனித்தமிழ் பற்றுடையவர். இவரது தனித்தமிழ் கட்டுரை வட சொல் தமிழ் அகர வரிசை முப்பெண்மணிகளின் வரலாறு படைத்தார். பாராட்டிய மூவர் ஆகிய நூல்கள் தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளதாக விளங்குகின்றன. பிறமொழி கலவாது தமிழ் மொழி பேசும் ஆர்வத்திற்கு இவர் ஒரு நற்சான்று. ஓகேங்களா. ஸோ இவர் பேசினாக்க நமக்கு வந்து பிறமொழி இல்லாமல் பேசுவாங்க. அடுத்து வந்து நெடுவினாவில் வந்து ஒரு 3 கொஸ்டின் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அறிந்த தமிழ் சாதனை பெண் குறித்த செய்தியை விளக்குக. ஸோ அதில் வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்டர் முத்துலட்சுமி இருக்கிறாங்க, மூவலூர் ராமாமிர்தம், பண்டித ரமாபாய், சாவித்திரிபாய் பூலே, மலாலா. ஓகேங்களா. இந்த யூசுப் மலாலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தான் பெண்மணி. இவங்க வந்து அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். யூசுப் மலாலா, பாகிஸ்தான் நாடு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஓகேவா. அடுத்து வந்து ரொம்ப முக்கியம், இந்த கொஸ்டின் எல்லாம் நீங்கள் தவிர்க்கவே முடியாது. கண்டிப்பாக இவங்களை பற்றி ஒரு 2-3 பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா. அடுத்து குடும்ப விளக்கு நூலின் தலைவி பேச்சில் வெளிப்படும் பெண் கல்விக்கான கருத்துக்களை இன்றைய சூழலுடன் ஒப்பிட்டு எழுதுக. அதுக்கான விடைகள் வந்து இருக்குது. அடுத்து வந்து நூலகம் நூல்கள் ஆகியன குறித்து அண்ணாவின் வானொலி உரையாடல் வெளிப்படுகின்ற கருத்துக்களை விளக்குக. அதில் வந்து குறிப்பிட்ட சட்டம் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, முன்னுரை அப்புறம் முடிவுரை வரைக்கும் என்னென்ன பாயிண்ட்டுன்றதை நம்ம டீட்டெயிலாக வந்து சப்ஹெட்டிங்கோட கொடுத்துருக்குறோம். அதுக்கு அடுத்து வந்து நமக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில பயிற்சிகள் இருக்குது, அதை பார்த்துடலாம். மொழிபெயர்க்க டிரான்ஸ்லேட். ஓகேங்களா. ஸோ ஒரு 5 வாக்கியங்கள் வந்து இங்கிலீஷில் இருக்கும், அதை வந்து நீங்கள் தமிழில் மாற்றணும். பிழை நீக்கி எழுதுக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மதீனா சிறந்த இசை வல்லுனர் வேண்டும். மதீனா சிறந்த இசை வல்லுனராக வேண்டும். நல்ல தமிழுக்கு எழுதுவோம், நல்ல தமிழில் எழுதுவோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பிழை. இது வந்து நம்ம மாற்றி விடை வந்து இங்கே கொடுத்துருக்குறோம், அதை நோட் பண்ணிக்கோங்க. பவளவல்லி தான் பரிசு உரியவர். பவளவல்லி தான் பரிசுக்கு உரியவர். ஓகேங்களா. பரிசு உரியவர் இல்லை, பரிசுக்கு உரியவர். அடுத்து ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. அதில் 4th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி. துன்பத்தால் கிடையாது, துன்பத்தால் அப்படின்னு வராது, துன்பத்தை. ஓகேங்களா. பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். அடுத்து குளவியும் பாட தெரியும். குளவிக்கும் பாட தெரியும். ஓகேங்களா. ஸோ குளவியும் வராது, குளவிக்கும் பாட தெரியும். அடுத்து பொருத்தமான துணை வினைகளை பயன்படுத்துக. அதாவது மனிதனையும் விலங்குகளையும் பிராக்கெட்டில் வந்து ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. வேறு டேஷ் மொழியாகும். மனிதனையும் விலங்குகளையும் வேறுபடுத்துவது மொழியாகும். ஓகேங்களா. ஸோ இங்கே வேறு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, இது வந்து வேறுபடுத்துவது மொழியாகும். அடுத்து திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை அப்படின்னா பெற்றுள்ளன. காலந்தோறும் தன்னை டேஷ் மொழி புதுப்பித்து கொள்ளும் மொழி. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து தேடு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் தேடி பார்க்கிறேன், தேடி அலைகிறேன், அது மாதிரி. ஓகேங்களா. ஸோ அந்த வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம துணை வினையை மாற்றி எழுத வேண்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நிகழ்வினை படித்து வினாக்களுக்கு விடையளி. ஒரு பேரா கொடுத்துருவாங்க, அதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின் இருக்கும். அந்த 5 கொஸ்டினுக்கான விடை வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ கொஸ்டின், அதுக்கான ஆன்சர், விடை வந்து இங்கே கொடுத்துருக்குறோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து விளம்பரத்தை செய்தித்தாளாக மாற்றி அமைக்க ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க, அதை வந்து அதுக்கான விடை வந்து இங்கே இருக்குது, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சொற்களை பயன்படுத்தி தொடர்களை உருவாக்குக. மாணவர்கள். ஓகேங்களா. புத்தகம், ஆசிரியர்கள், பாட வேலை, கரும்பலகை, அறை, எழுதுகோல், அளிப்பான், வழிபாட்டு கூட்டம், மடிக்கணினி, கல்லூரி, உயர்நிலை, சீருடை, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சென்டென்ஸ் வந்து நீங்கள் ஓனாக ஃப்ரேம் பண்ணணும். ஸோ ஆசிரியர் முதலில் பாட வேலையில் கரும்பலகையில் எழுதினார். ஓகேங்களா. ஸோ இது அப்புறம் வந்து கல்லூரியில் மடிக்கணினி பயன்படுத்தணும். ஓகேங்களா. ஸோ நீங்களாக ஓனாக எழுதுறது தான், இதுதான் எழுதணும்னு கிடையாது, நீங்களே வந்து சொந்தமாக எழுதலாம். அடுத்து அகராதியில் காண்க. அரங்குன்னு என்னதுங்க, இடம், நாடக மேடை, சூதாட்டம் இடம், சபை. ஒப்பம் அப்படின்னா அறிவு, அழகு, நன்மை, மேன்மை, இதெல்லாம் பொருள். கான் என்றால் காடு, வாசனை, பூ, வாய்க்கால், சலதாரை. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இருக்குது. அடுத்து வந்து படங்கள் கொடுத்துருக்காங்க, அதுக்கான விடை வந்து பார்த்தீங்கன்னாக்க
இதை யூஸ் பண்ணி எழுதணும். காமராஜரின் கவிதை நூல் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான கருப்பு மலர்கள். ஓகேங்களா, அங்கே கருப்பு கலரில் இருக்குது, இங்கே ஃப்ளவர், அப்போ கருப்பு மலர்கள். இங்கே முதியவர் இருக்கிறாங்க, இங்கே வந்து ஒரு பிக்சர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தோம்னா கிழவனும் கடலும். இங்கே வந்து கடல் இருக்குது, பீச் வந்து அலை வருது இல்லையா, இது முதியவர் இருக்குது. ஸோ கிழவனும் கடலும். அடுத்து ஒன்று ஒரு இது இருக்குது, ஒரு வயல்வெளி இருக்குது. அதுக்கான விடை வந்து பார்த்தோம்னாக்க ஒரு கிராமத்து நதி, ஒரு கிராமத்து நதி. ஓகேங்களா, ஸோ இது போல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து காட்சி கண்டு கவினுரை எழுதுக. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து 10th வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாமே இருக்குது. கொஸ்டின் இது இல்லாமல் கொஸ்டின் வராது, அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ ஒரு பிக்சர் கொடுத்துருவாங்க, அதை வச்சு நீங்கள் ஓனாக வந்து ஒரு 4 வரிகள் எழுதுவோம். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து ஒரு மாணவி இருக்கிற மாதிரி இருக்குது. இதை ஏறி போனாங்கன்னா அவங்க வந்து இங்கே டிகிரி பட்டம் வந்து வாங்கிடலாம். ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா படியேறு படியேறு பெண்ணே படித்து படித்து படியேறு, முயன்றால் முடியாதது உண்டோ, பட்டம் நீயும் வெற்றிடலாம், பாரினில் என்றும் உயர்ந்திடலாம் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து கடிதம் எழுதுக. அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம அழகாக வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்குறோம். அடுத்து வந்து நிற்கதற்கு தக. அடுத்து கடைசியாக வந்து படிப்போம் பயன்படுத்துவோம். இது வந்து நமக்கு ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க எக்ஸாமுக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதான் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே இயல் 1, 2, 3 போட்டிருக்கோம். அது நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணாங்க, சார் மீதியெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி போடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் இது வந்து இயல் 4க்கு உண்டான விடைக்குறிப்புகள். நிச்சயமாக 9ஆம் வகுப்பு மாணவர்கள் மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்கள், அதாவது டெட், டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி போன்ற பல்வேறு எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் தமிழ் கட்டாய தேர்வு. அதனால் இதை நீங்கள் ஒமிட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா, தேங்க்யூ.